நம்மளை வலுகெடுக்க வந்த ஷைத்தான் 3 சமயங்கள் எழுந்திருக்கிறான். ஒன்று, அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கும் பொழுது. இரண்டாவது, இந்த பூமியிற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்டார்களே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்கள் பிறந்த தினம் ரபியுல் அவ்வல் 12 ஒப்பாரி விட்டெழுந்தான். ஏன்? இத்தனை ஆண்டு காலமாக பல நபர்களை நாம் நரகத்தின் பக்கம் வழிகாட்டி கொண்டிருந்தோம். ஆனால் இன்று உதித்துள்ள முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இத்துணை நபர்களையும் இனி வரக்கூடிய எல்லா நபர்களையும் சொர்க்கத்திற்கு கூட்டி செல்ல வழிகாட்டும் நபராக இருக்கிறாரே என்பதாக ஒப்பாரி விட்டெழுந்தான் ஷைத்தான். மூன்றாவதாக அவன் அழுந்தது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கும் பொழுது. நண்பர்களே, இரண்டாவதாக கூறப்பட்டதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்டீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையில சொல்லியிருக்கிறான். அருள் கொடை என்றால் என்ன நண்பர்களே? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியை காட்டி தந்திருக்கிறார்கள். சொர்க்கத்தின் நாதர், மேலும் கோடான கோடி முக்மீன்களின் இதய துடிப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் மீது இந்த ரபியுல் அவ்வல் 12 பல நபர்களும் மௌலூதை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் ஓதுவோம், பல கோடி செலவாத்துகளை சமர்ப்பணம் செய்வோம். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக.